எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ. இந்த திருமண நாள் மற்றும் பிறந்த நாள் காணும் அனைவரும் எல்லா நலங்களும் எல்லா வளங்களும் பெற்று நீடூழி வாழ நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். உங்கள் கனவுகளும் லட்சியங்களும் விரைவில் ஈடேற வேண்டுமென்று நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். உங்களுடைய மேலான ஆதரவிற்கு என்னுடைய பணிவான நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீட்டில் இந்த மாதிரி இடிகள் வச்சுருப்போம். யூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு டம்ளர் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. இது நான் முதலே பழைய வீடியோவில் போட்டிருக்கேன். இடிகள் அடியில் இந்த மாதிரி ஒரு டபுள் சைட் டேப் போட்டு இது போட்டு ஒட்டிட்டிங்கன்னா அதிகமாக நகர்ந்து போகாமல் இருக்கும். இந்த மாதிரி இடிகளுக்கு போட்டுட்டு யூஸ் பண்ணதுக்கப்புறம் இப்படி ஒரு டம்ளர் போட்டு வச்சிட்டோம்னா பல்லி, கரப்பான் பூச்சி, ஏதோ பூச்சிகள் போகாமல் இருக்கும். இது நம்ம மிளகு ஜீரகம் ஒன்று நுணுக்கிறோம், இஞ்சி பூண்டு நசுக்கிறோம். இதுக்கெல்லாம் பயன்படுத்துகிறப்ப என்ன தான் கழுவி வச்சாலும் இதில் அந்த இஞ்சி பூண்டோட ஸ்மெல் இருக்கும். இது போகிறதுக்கு என்ன செய்யணும்னா வாங்க பார்க்கலாம். இந்த மாதிரி ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் இந்த கல்லை காமிக்கும்போது அதில் இருக்க அந்த சூடு பட்டு அதில் இருக்க இஞ்சி பூண்டு ஸ்மெல் போகும். அதுக்கப்புறம் நம்ம கழுவி திருப்பி வச்சுக்கலாம். இந்த மாதிரி சூடுபடுத்தும் போது இதில் இருக்க இஞ்சி பூண்டோட ஸ்மெல் போயிடும். ட்ரை பண்ணி பாருங்களேன். நாம் இந்த மாதிரி காலிஃப்ளவர் வாங்கும்போது இந்த கேப்பில் தான் அந்த குட்டியாக ஒரு பச்சை கலர் புழு இருக்கும். அது நம்ம சுடுதண்ணியில் போட்டால் கூட சில சமயம் அதோடையே ஒட்டிக்கும். இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம அந்த புழுவை எப்படி நீக்கலான்னு பார்க்கலாம். முடிந்த அளவுக்கு இந்த மாதிரி நெருக்கமாக இருக்க பூவாக பார்த்து வாங்குங்க. எப்படி முட்டைக்காசு தூக்கி பார்த்தா வெயிட்டாக இருக்கிற மாதிரி வாங்குகிறோமோ அதுதான் நல்ல முட்டைக்கோஸ், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். லைட் வெயிட்டில் இருந்துச்சுன்னா அந்த முட்டைக்கோஸ் பழசு, கட் பண்ணி சமைக்கும் போது ஒரு ஸ்மெல் வரும். அதே மாதிரி இந்த காலிஃப்ளவர்லேயும் இப்படி நெருக்கமாக இருக்க பூவாக பார்த்து வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு அதை இப்படி அடுப்பு மேலே வைக்கும்போது அந்த சூடு தாங்காமல் அந்த புழுக்கள் கீழே விழுந்துடும். இதில் என்னோடய காலிஃப்ளவரில் புழு இல்லை. இது உங்களுக்கு சொல்கிறதுக்காக நான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன். இந்த மாதிரி அனலில் வைக்கும்போது சூடு தாங்காமல் அந்த புழு கீழே விழுந்துடும். ட்ரை பண்ணி பாருங்களேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்களேன். அடுத்த டிப் செடி வைக்கிறதுக்கான டிப். நீங்கள் சில இடத்துல உங்களுக்கு பிடிச்ச செடிங்களோட கட்டிங் கொண்டு வீட்டில் வைப்பீங்க. இந்த மாதிரி கட்டிங் இதுக்கு நீங்கள் இந்த அக்டோபர் நவம்பரில் வச்சிங்கன்னா சீக்கிரம் அந்த கிளைமேட்டுக்கு வேர் பிடிச்சிடும். மற்ற சமயங்களில் நட்டாலும் இந்த மெத்தட் உங்களுக்கு ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். கட்டிங் எடுத்துகிட்டு வந்தோடனே அதை இந்த மாதிரி சின்னதாக, அதுவும் இந்த இடம் இப்படி கிராஸாக இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இதிலேருந்து தான் நம்மளுக்கு வேர் ஃபார்ம் ஆகும். அப்புறம் கட்டிங்கில் இருக்கிற இலைகள் எல்லாத்தையும் நீக்கிடுங்க. இலைகள் எல்லாத்தையும் ஏன்னா இலைகள் மூலியம்தான் இந்த தாவரத்திற்கு தேவையான உணவு தயாரிக்கப்படும். ஃபோட்டோசிந்தசிஸ் இலைகளில் உள்ள பச்சையத்தின் மூலியமாக தான் ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கும். அப்போ அந்த இலைகள்லாம் எடுத்துட்டிங்கன்னா இந்த பிளான்ட்டு ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணும்? புது இலைகளை உற்பத்தி பண்ணும். இந்த இடத்துலேருந்து வேர்கள் ஃபார்ம் ஆகும். இப்படி நீங்கள் இதிலேயே வச்சிங்கனாலும் உங்களுக்கு இதில் வேர் விடுறது நல்லா தெரியும். இதில் வேர் ஃபார்ம் ஆகிறது நல்லா தெரியும். இது ஒரு நல்ல மெத்தட். நான் இப்படி தான் கட்டிங் வைப்பேன் எங்கள் வீட்டில். இதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுச்சு, அதனால் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன்.
நாம் இந்த மாதிரி குக்கர் கைப்பிடி, இந்த மாதிரி மிக்ஸி கைப்பிடி யூஸ் பண்ண சம்டைம்ஸ் இப்படி ஆடும். அதை நம்ம எப்பயுமே நம்ம கிச்சனில் ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சுக்கணும். லூஸ் ஆகும்போது டைட் பண்ணணும். சில சமயம் நம்ம என்ன தான் டைட் பண்ணாலும் அது ஹேண்டில் ஆடும். என்னோடது டைட்டாக இருக்குது. இந்த மிக்ஸியோட இது தான் லைட்டாக ஆடுது. அது கூட ரொம்ப ஆடலை. இதை வந்து ஸ்க்ரூ டைட் பண்ணால் போதும். இது பண்ணும். இதுக்கு நிறைய மெத்தட் இருக்குது சரி பண்ணுறதுக்கு. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுங்க, இந்த மாதிரி ப்ளம்பருங்கெல்லாம் டேப் லூஸானால் போடுறதுக்கு இந்த மாதிரி மெலிஸ் இது வச்சுருப்பாங்க. மரைக்கு சுற்றி லீக் ஆகாமல் டைட்டாக போடுவாங்க. இது அப்படியே ரொம்ப ஃப்ளிம்ஸியாக இருக்கும் பாருங்கள். அதை வந்து இந்த ஸ்க்ரூவில் போட்டு டைட் பண்ணி போடும்போது ஹேண்டில் அடிக்கடி லூஸ் ஆகாமல் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்களேன். நம்ம வீட்டில் இந்த மாதிரி பெட் பாட்டில்கள் நிறையா இருக்கும். நம்ம ட்ராவலில் தண்ணி வாங்கி குடிச்சிட்டு இருக்கிற பாட்டில்ஸ், வீட்டில் வந்து யூபிஎஸ் இருந்தால் அதுக்கு டிஸ்டில் வாட்டர் ஊற்றுறதுக்கு வாங்குகிற பாட்டில்ஸ், இதெல்லாம் அதிகமாக நம்ம வீட்டில் இருக்கும். நம்ம அரசாங்கம் பிளாஸ்டிக்கை தவிருங்கன்னு சொல்கிறாங்க. பிளாஸ்டிக்கை யூஸ் பண்ணாமல் தவிர்ப்பது நல்லது தான். ஆனால் சில சமயம் நம்மளால் அதை அவாய்ட் பண்ணவே முடியறதில்ல. அப்படி இருக்கும்போது நீங்கள் இந்த கவர்லாம் டிஸ்போஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தனித்தனியாக போடாதீங்க. இதை வந்து இந்த மாதிரி இந்த பாட்டிலும் நம்ம டிஸ்போஸ் தான் பண்ண போகிறோம். இந்த கவருங்களையும் நம்ம டிஸ்போஸ் தான் பண்ண போகிறோம். அதனால் இப்படி போட்டு பால் கவர், இந்த மாதிரி ஆயில் கவர், ஃபுட் பேக் பண்ணி வர பிளாஸ்டிக் கவர்ஸு, மளிகை பொருட்கள் வாங்குகிற கவர், இதெல்லாமே இதுக்குள்ளார போட்டு அப்படியே குப்பையில் போட்டிங்கன்னா இவங்க பாட்டிலோட நமக்கு தூய்மை பணியாளர்கள் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இந்த பாட்டிலில் நல்லா இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவரை டைட்டாக அடைச்சி வைக்கும்போது நம்ம வீட்டில் பிளான்ட் வைக்கிற பாட்ஸ் இருக்கும். அதை நம்ம தரையில் வைக்கும்போது நம்ம தரை வீணாகும். இந்த மாதிரி நிறைய பிளாஸ்டிக் கவர்ஸ் இந்த மாதிரி பாட்டிலில் அடைச்சி 2 பாட்டில் வச்சு அது மேலே இந்த மாதிரி வெயிட் வைக்கும்போது இது உடஞ்சி போகாது, நல்ல வெயிட்டும் தாங்கும். இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன், ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன். அதோட லிங்க் வேணாலும் தரேன். நீங்கள் எவ்வளோ வெயிட்டான பாட்டு வச்சாலும் இது சீக்கிரம், பிளாஸ்டிக் அவ்வளோ சீக்கிரம் மக்காது. அதே போல் நம்ம உள்ளார போட்டிருக்கிறது பிளாஸ்டிக் கவர்ஸ் அவ்வளோ சீக்கிரம் மக்கி போகாது. அதனால் அந்த பிளான்ட் வைக்கிற பாட்டோட வெயிட்டை நல்லா தாங்கும். உங்களோட தரையும் வீணாக போகாது. ட்ரை பண்ணி பாருங்களேன். நம்ம வீட்டில் இந்த மாதிரி ஜெல், நம்ம கேக், ஐஸ்கிரீம் இதெல்லாம் ஆர்டர் பண்ணும்போது நம்ம பேக்கிங்கில் இதை வச்சு வரும். இதை நீங்கள் ஃப்ரீசருக்குள்ளார வச்சு எடுத்தீங்கன்னா நல்லா ஃப்ரீஸ் ஆகும். இதை வந்து வழிபட்ட இடத்துல, இப்போ குழந்தைங்க வீட்டில் இருக்கிறாங்க, அதிகமாக அடிபடும், இரத்தக்கட்டு இருக்கும். அந்த நேரத்தில் இதை ஒத்தடம் கொடுக்க வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்ல பலனை தரும். அப்புறம் இந்த மாதிரி நம்ம வாங்குகிற இதில் இந்த மாதிரி இருக்கும். இதை நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு இதில் தண்ணி ஃபில் பண்ணி ஃப்ரீசரில் வச்சிட்டிங்கன்னா
நீங்கள் ஆஃபீஸ்க்கு வெயில் காலம் நிறைய தண்ணி குடிங்க. முடிஞ்ச அளவுக்கு 12 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் வெளியில் போகாதீங்க. ஜூஸ் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போனீங்கன்னா இதை ஜூஸுக்கு நடுவில் வச்சு எடுத்துகிட்டு போனீங்கன்னா அதிக நேரம் உங்களை ஜூஸ் சில்னஸ் மெயின்டைன் ஆகும்.